அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விஜய் செய்த ஒரே காரியத்தால் சீமானுக்கு சாதகமான தமிழ்நாடு அரசியல் களம். இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய ஒரு உச்சகட்ட நடிகராக இருந்த விஜய் பார்த்தீங்கன்னா தற்போது அரசியல் கட்சி ஆரம்பிச்சு திராவிட கட்சிகளை ஒழிச்சே தீரணும் அப்படின்ற நோக்கத்தில் செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் இவருடைய கொள்கைகள் என்னவாக இருக்கும் அப்படின்றதுல நம்ம அனைவருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மத அரசியல் ஒரு பக்கம், சாதி அரசியல் ஒரு பக்கம், இன அரசியல் ஒரு பக்கம் அப்படின்னு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுல அவர் திராவிடத்தை தேர்ந்தெடுப்பாரா, தமிழ் தேசியத்தை தேர்ந்தெடுப்பாரா, அல்லது இந்து மத கூட்டணிக்கு தன்னுடைய ஆதரவு அளிப்பாரா அப்படின்ற சந்தேகங்கள் நம்ம அனைவருக்குமே இருந்திருக்கலாம். இதனால தான் விஜயோடைய மாநாட்டிற்கு அனைவருமே காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. விஜயோடைய கொள்கைகள் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாம இருந்த நிலையில தற்போது பெரியாருடைய சிலைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் மாலையிட்டு இருக்காரு. ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய நிறைய தகவல்கள் படி இவர் இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் பெரியார் சிலைக்கு மாலை போட்டிருக்கிறதும் திராவிட அரசியலை தான் விஜய் முன்வைக்கிறாரு அப்படின்றது இதுல இருந்தே ரொம்ப யதார்த்தமாக தெரியக்கூடிய ஒரு உண்மையாக தான் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தான் தமிழக வெற்றி கழகத்தை விஜய் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது. இதனால சீமானவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் அப்படின்றத மக்கள் அனைவருமே சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. ஏன்னா மக்கள் பாத்தீங்கன்னா விஜயும் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா சீமானுடைய அரசியல் தேவை இல்லாம போயிடும் அப்படின்னும், சீமான் தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னாலே நம்ம அனைவருக்குமே சீமான் மட்டும் தான் ஞாபகம் வர ஒரே காரணத்தினால தான் இப்போ வரைக்கும் சீமான் நம்பர் 1 ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்காரு அப்படின்னும், ஒருவேளை தமிழ் தேசிய அரசியலை முன் வச்சு விஜய் வந்துட்டாரு அப்படின்னா நிச்சயமாக அண்ணனுடைய அரசியல் எடுபடாம போயிடும், விஜய் அவர்கள் பக்கம் தான் அனைத்து மக்களுமே போவாங்க அப்படின்றது தான் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. என்னதான் அரசியல் சினிமா வேற வேறையாக இருந்தாலும் அரசியல்ல விஜய் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாக்கு செலுத்த தயாராக இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தான் வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நாம் தமிழ் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்து கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.